ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வானை கிச்சன். நம் உடலில் உள்ள ரத்தத்தின் அளவை அதிகரிக்க ஆட்டு ஈரலை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க ஆட்டு ஈரலை வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் உடலில் உள்ள ரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். ஈரல் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈரல் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ அளவுக்கு ஈரல் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஈரல் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். ஈரல் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஈரலை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஈரல் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிடம் ஈரல் கிரேவி நல்லா கொதிக்க விடுங்க. ஈரல் நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஈரல் கிரேவி ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி ஈரல் கிரேவி கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான டேஸ்ட்டான ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.